பாக்கியா செல்லின்னு அடிச்சுட்டு பாருங்க. ஏன்டா உனக்கு இவ்வளோ பெரிய தைரியம் உனக்கு யாரா கொடுத்தது? எதுக்காக விட அந்த சின்ன பையனை போய் அடிச்சிருக்க? தப்பானது 2 பேரும் தானே. நியாயமா அவனை தண்டி இவனை நம்ம பொண்ணை வந்து தண்டிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. அடுத்தவங்க ஒரு பையனை தண்டிக்கிறதுக்கு உனக்கு எந்த வகையில் உரிமை அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் எவ்வளோ பேர் காரியம் பண்ணியிருக்கான். அப்போ கூட வந்துட்டு எனக்கு சப்போர்ட் அந்த வேலைக்காரிமானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். அவன் ஸ்டேட்டஸ் என்ன நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அப்படி இருக்கும்போது அவன் எப்படிமா நம்ம பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. டேய் எல்லாத்துக்கும் காரணம் இனியா. அப்படி இருக்கும்போது நீ இனியாவை தான் தண்டிச்சிருக்கணும். இவ்வளோ தண்டிச்சிருந்தா கூட நியாயம் இருக்கா? அதே பையனை போய் அடிச்சிருக்கு. உனக்கு கொஞ்சமான வெக்கம் இருக்கா? தண்டிக்கிறது இருந்தால் கூட வாயில் போய் சொல்லலாம் இல்லை மிரட்டல. அதுக்காக போய் அவனை அந்த அடி அடிச்சிருக்கான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான் தெரியுமா? அவன் மட்டும் கேஸ் கொடுத்தானே நீ ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல. உடனே கோபி பார்த்தீங்கன்னா ஜெயில் தானே போட்டோம். அந்த போலீஸ் எல்லாம் நாமளும் பார்த்தோம் நான் பார்க்காத போலீஸா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வர ஈஸி வந்துட்டு எப்போ பாரு உங்கள் அம்மாவுக்கு வர புத்தி மழுகி போச்சுரா. வேலைக்காரி மகளுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு தவிர நம்ம பசங்க நல்ல வாழ்க்கையை பற்றி அவன் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். வர பாக்கியா நீ சுத்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆளுகளுக்கு சண்டை போட்டே இருக்காங்க. இதுக்கடையெல்லாம் பார்த்துட்டுங்க அப்போது நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பாக்கியவே வந்துங்க சண்டை நிறுத்திட்டு எக்கடோ கெட்டு போங்க. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் யாரும் கோவத்தில் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே தவிர உண்மை என்னன்றதை நீங்கள் அறிய மாட்டீங்க. எல்லாருமே வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அடிக்கிற லெவலுக்கு போகிறதால ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பாக்கிய சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக அங்கே கிளம்பி போயிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் போய் பார்த்துட்டு வரலான்னு எழில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஆகாஷ் இருக்கிற நிலமையை பார்த்துட்டு ரொம்ப கண்கலங்கி இருக்க ஆகாஷ் வந்துட்டு எழில் பார்த்துட்டு ஆனால் நான் பண்ண தப்பு தான் அதுக்காக திருப்பி வந்து அடிக்காதீங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க. டெய்லி நான் ஒன்றும் அடிக்க வரல்றேன் நான் ஒன்று சும்மா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வீட்டுக்கு வராங்க. எழில் வரதை பார்த்துட்டு கோபி பார்த்தீங்கன்னா எங்கடா போயிருந்தா காலிலேருந்து ஆளே காணும் என்ன விஷயம் எதனா வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே கோபிக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்தது. ஏன்டா திருப்பியும் ஹாஸ்பிட்டல் போய் அவனை பார்த்துட்டு வந்திருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லைடா நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்ணியிருக்கான் அப்படி இருக்கும்போது அவனை போய் நீ பார்த்துட்டு வந்திருக்கு. ஏன்டா இந்த குடும்பத்தோட மானத்தை கொஞ்சமான நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் இல்லை எப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கணவன் எனக்கு திட்ட உடனே அதை நீங்கள் சொல்லிட்டீங்களா நீங்கள் இந்த குடும்பத்துக்கு பண்ண அசிங்கத்தை விட நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே பயசரி மீந்துரு. ஏன்டா இவங்க தரம் உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாலே அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பாக்கியம் வந்துட்டு யாருக்கும் நான் சொல்லி கொடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை எனக்கு இதனுக்கு ஒன்று சொன்னேன் நானே வந்து தைரியமாக சொல்லுவேன் அதுக்கான எல்லா தேவையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சண்டை போட்டு இருக்க உடனே இனியும் வந்துட்டு பொறுக்க முடியாது. ஐயோ எல்லாரும் கொஞ்சம் நேரம் சண்டை நிறுத்துறீங்களா என்னால் தாங்க நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தான் இனிமேல் அவனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். திருப்பி நீங்கள் போய் ஆகாஷை கஷ்டப்படுத்தாதீங்க இதோட இந்த பிரச்சனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தலைமுடிக்கிறாங்க. அப்படி இதுவும் திருப்பி மேலே பிரச்சனை பண்ணிடுறாங்க எங்கன்னா கிளம்பி போயிடுன்னு சொல்ல உடனே பாக்கியவும் வந்துட்டு ஏய் நீ எதுக்கு கிளம்பி போகணும் யாருக்கு சம்மந்தம் இல்லையா அவங்க கிளம்பி போட்டு நீ இங்கே ஏறி அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி வந்துட்டு அப்போ கோபியை கிளம்பி போக சொல்கிறியா அப்படின்னு சொல்ல ஆமாம் அவர் சம்மந்தம் இல்லாத வீட்டில் இது என்ன பேசிட்டு அவங்க பசங்களை பார்க்க வந்தாங்களா பார்த்தோமா பேசணுமா பிரச்சனை சால்வ் பண்ணுமா கிளம்பி போக வேண்டியதானே சும்மா இங்கேருந்து இந்த வீட்டு பிரச்சனை தலையிற வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது போட்ட அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.